வணக்கம் நண்பர்களே. இன்று குழந்தை சத்தத்திற்கு பதில் அளிக்கவில்லையா என்பதை பற்றி பார்ப்போம். வணக்கம். இன்று பல பெற்றோர்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகத்தை பற்றி பேசப் போகிறோம். அது என்னவென்றால், என் குழந்தை சத்தத்திற்கு பதில் அளிக்கவில்லை, இது சாதாரணமா அல்லது கவலைப்பட வேண்டிய விஷயமா என்பதுதான். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரே மாதிரியாக வளராது. சில குழந்தைகள் கொஞ்சம் தாமதமாக சில திறன்களை வளர்த்து கொள்வார்கள். ஆனால் கேட்கும் திறன் தொடர்பான சில அறிகுறிகளை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. பிறந்த குழந்தைகள் கூட திடீரென பெரிய சத்தம் கேட்டால் திடுக்கிடுவது இயல்பான ஒன்று. வளர வளர அம்மா அப்பாவின் குரலை அடையாளம் காண ஆரம்பிப்பார்கள். சில மாதங்களுக்கு பிறகு சத்தம் வரும் திசையை நோக்கி திரும்பி பார்ப்பார்கள். ஒரு வயதிற்கு அருகில் வரும்போது பெயர் சொல்லி அழைத்தால் திரும்பி பார்ப்பது, எளிய வார்த்தைகளுக்கு பதில் அளிப்பது போன்ற வளர்ச்சிகள் காணப்படும். ஆனால் குழந்தை பெரிய சத்தத்திற்கு கூட பதில் அளிக்கவில்லை, பெயர் சொல்லி பலமுறை அழைத்தாலும் திரும்பி பார்க்கவில்லை, டிவி அல்லது மொபைலின் சத்தத்தை மிகவும் அதிகமாக வைத்து கேட்க விரும்புகிறது, பேச்சு வளர்ச்சி தாமதமாக இருக்கிறது, 2 வயதாகியும் தெளிவாக சில வார்த்தைகள் கூற பேசவில்லை என்றால் கேட்கும் திறனை பரிசோதிக்க வேண்டியது அவசியம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பிறவிலேயே கேட்கும் திறன் குறைபாடு இருக்கலாம். சில குழந்தைகளுக்கு காது தொற்று காரணமாக தற்காலிகமாக கேட்கும் திறன் பாதிக்கப்படலாம். காதில் அழுக்கு அதிகமாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். சில நேரங்களில் அடிக்கடி சளி, காய்ச்சல் போன்றவற்றால் நடுக்காதில் நீர் தேங்குவதாலும் கேட்கும் திறன் குறையலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கேட்கும் திறன் சரியாக இருந்தால்தான் குழந்தையின் பேச்சு திறனும் இயல்பாக வளர முடியும். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் என்று தாமதம் செய்யாமல், சந்தேகம் இருந்தாலே மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. இன்றைய காலத்தில் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கே கேட்கும் திறனை பரிசோதிக்கும் சோதனைகள் உள்ளன. தேவையான பரிசோதனைகள் மூலம் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கேற்ற சிகிச்சை அல்லது மறுவாழ்வு பயிற்சிகளை தொடங்க வேண்டும். இதனால் குழந்தையின் எதிர்கால பேச்சு, கல்வி மற்றும் சமூக வளர்ச்சி மிகவும் மேம்படும். அதே நேரத்தில் எல்லா குழந்தைகளும் சத்தத்திற்கு பதில் அளிக்காததற்கு காரணம் கேட்கும் திறன் குறைபாடுதான் என்று முடிவு செய்து பயப்படவும் வேண்டாம். சில குழந்தைகள் விளையாட்டில் அல்லது வேறு விஷயத்தில் முழு கவனத்துடன் இருப்பதால் உடனே பதில் அளிக்காமல் இருக்கலாம். ஆனால் இது தொடர்ந்து நடந்தால் மட்டும் மருத்துவரை அணுகுங்கள். பெற்றோர்களாகிய நாம் குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சியையும் கவனிப்பது மிகவும் முக்கியம். ஆரம்பத்திலேயே பிரச்சனையை கண்டறிந்து குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.